இன்றைக்கி ஒரு புது ட்ராவல் ஜேர்னி ஆரம்பிச்சிட்டேன். ஒமான் வந்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ ஒரு 3 டே ட்ரிப் பிளான் பண்ணி ஒமான் வந்திருக்கேன். கரெக்டாக ஏர்லி மார்னிங் 7க்கு வந்து சென்னை ஏர்போர்ட்டில் இருந்தேன். ஒமானுக்கு வந்து ஒரு 9:50க்கு வந்துட்டு, ஒமன் டைமுக்கு வந்து 9:50க்கு வந்துட்டேன். செக் அவுட் பண்ணிட்டு வர்றதுக்கு 10:15 ஆயிடுச்சு. சிம்மு வந்து நான் அங்கேயே வாங்கிட்டேன், ஒமான் ஏர்போர்ட்லேயே வாங்கிட்டேன். ஒமன் டெல் அப்படின்ட்டு ஒரு 2 டே பேக் வாங்கிட்டேன். 10 days வேலிடிட்டி, பட் 2 டே தான், 3 days தான் இருக்க போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக் வாங்கிட்டேன். இப்போது போயிட்டு ரூம் போயிட்டு பேக்கெல்லாம் லக்கேஜ்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே நம்ம அடுத்த ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்னைக்கு ஒரு 3 பிளேசஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஏர்போர்ட்லேருந்து என் ரூம் வந்து 15 கிலோமீட்டர் இருக்கு. இங்கே வந்து டாக்ஸி இருக்குங்க, ஓ டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு, ஓமன் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு. அதை புக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஊபர் ஓலா ரெட் டாக்ஸி மாதிரி வந்து கூட்டிகிட்டு போய்க்குவாங்க. கொஞ்சம் ப்ரைஸ் ஓகே தான், பட் அதான் ஆப்ஷன். பஸ் இன்னைக்கு எடுக்க முடியாது. பஸ் வரக்கு 1 கிலோமீட்டர் நான் வெளியே வரும், லக்கேஜ் தூக்கிட்டு இன்னைக்கு எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் பஸ் எடுக்கல. ஏன்னா அதான் பட்ஜெட் ஆப்ஷன். நாளைக்கு காலையில் ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்காங்க. நான் பஸ்லாம் ட்ராவல் பண்ணுவேன். பஸ்லேயும் ஒரு ட்ராவல் பண்ண எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓமனில் இருக்கிற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு ட்ரை பார்க்கணும். ஓமனில் டெம்பரேச்சர் பரவாயில்லைங்க. இன்னைக்கு 35 டிகிரி தான் இருக்குது. பெருசாக வெயில் அவ்வளோ இல்லை. 11க்குலாம் கல்ஃபில் இந்த மாதிரி டைமில் வெளியே போனோம்னா புழக்கம் அப்படியே 50 டிகிரி மண்டே அப்படியே சூடேற்றும். இது கொஞ்சம் பரவாயில்ல இன்னைக்கு. இந்த வின்டர் ஸ்டார்ட் டைமில் வரனால கொஞ்சம் பெட்ரு. வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு இன்னைக்கு ட்ராவல். மணி இப்போ 2 ஆச்சுங்க. நான் வந்து இங்கே நான் தங்கியிருக்க ரோட்டில் கீழே ஒரு பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கேயே லஞ்ச் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்னோட லாஸ்ட் ட்ரிப்பில் ஸ்ரீலங்கா போகும்போது நான் ஏர்போர்ட்டில் தான் வந்து ஸ்ரீலங்கன் கரன்சியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். யூரோவாக கொண்டு போய் மாற்றினேன். சரி, இந்த வாட்டி ஒரு லோக்கல் எக்ஸ்சேஞ்சில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் பண்ணிட்டு வந்தேன். இந்தியாவிலேயே ஒரு ரியால் வந்து 236 இந்தியன் ருபிக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் ஏர்போர்ட்டில் பண்ணுறதுக்கும் லோக்கல் எக்ஸ்சேஞ்சில் பண்ணுறதுக்கும் ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் யாராவது அப்ராட் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒன்றும் லோக்கல் கரன்சியில் எக்ஸ்சேஞ்ச் வாங்கிக்கோங்க. நல்ல ப்ரைஸில் கேட்டு வாங்குங்க, கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி வாங்குங்க. அப்படி இல்லாட்டி ஃபோரெக்ஸ் வாங்கிட்டு வந்துருங்க. ஃபோரெக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் சில ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைக்கும். சில லோ லோ காஸ்ட் நீங்கள் வித்ட்ரா பண்ணினா லோ காஸ்ட்டில் இருக்கும். அந்த மாதிரிலாம் அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. தாமஸ் குக் தான் நான் வாங்கியிருக்கேன் இந்த வாட்டி. தாமஸ் குக் வச்சிருக்கேன். சரி, அடிஷ்னலாக இந்த காசு தீர்ந்துச்சுன்னா, குழந்தை காசு தீர்ந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் லோட் பண்ணி அதில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் குக் தான் வச்சிருக்கேன். அப்புறம் நான் இப்போ லஞ்ச் சாப்பிட்டேன் ஒரு பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட்டில். ₹1 வச்சு நான் சாப்பிட்டது. 2 பரோட்டா, அப்புறம் ஒரு தால் கறி, ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினேன். 1.5 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கினேன். 900 பைசா ஆச்சு. ₹1 கூட இல்லை. ₹1க்கும் 100 பைசா கம்மி. ஸோ ₹1 வந்து 1000 பைசா இஸ் ஈக்குவல் டு ₹1 இங்கே. பரவாயில்ல, நான் சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் சீப்பாக தான் இருந்துச்சு. ஃபுட்டும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ நான் கிளம்பிட்டேன். ஃபர்ஸ்ட் லொக்கேஷன், என்னோட ஓமன் ட்ரிப்பில் ஃபர்ஸ்ட் லொக்கேஷனுக்கு நான் போயிட்டு இருக்கேன். சரி, பஸ்ஸில் போகலான்னு தான் பார்க்குறேன். ஆனால் பஸ்ஸுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நடக்கணும். ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட, நான் இருக்கிற பிளேஸ்ல 1 கிலோமீட்டர் கிட்ட நடக்கணும். ஸோ அதான் நடந்து போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். 1/2 hour போராடி ஒரு வழியாக பஸ்ஸை பிடிச்சிட்டேங்க. பஸ் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்து ஒரு ரைட் ஷேர் பிடிச்சின்னு ஒரு பிளேஸ் போய் அப்புறம் ஒரு பஸ்ஸை பிடிச்சேன். ஒரு ரூவின்னு பஸ் ஸ்டாப் போயிட்டு அங்கிருந்து தான் மஸ்கட் சிட்டி சென்டர் போகணும். அங்கிருந்து இந்த ரூவிங்கிற பஸ் ஸ்டாப்ல இருந்து சிட்டி சென்டருக்கு ரைட் ஷேர் ஆப்ஷன்ஸ், பஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். மாசால அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல தான் வந்து பஸ் ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. என்னென்ன பிளேஸ்ல என்னென்ன பஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ல எல்லாமே இருக்கு. டைமிங்கும் அவைலபிளா இருக்கு. பஸ் நல்லா இருக்குங்க. பஸ் காட்டுறேன் பாருங்க. இது அந்த அல் ஆலம் பேலஸ் போகிறதுக்கான மெயின் என்ட்ரன்ஸுங்க. மெயின் என்ட்ரன்ஸ் இங்கே தான், இப்படி தான் இருக்குது. இதாங்க சுல்தானேட் ஆஃப் ஓமன் வசிக்கிற பேலஸு. உள்ளே அலௌட் இல்லை, நம்ம வெளியே இருந்து மட்டும் தான் பார்த்து ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்க முடியும். உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சரில் இருக்குங்க இந்த பில்டிங்கு. அப்போ இந்த பில்டிங் வர வழியில் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட்டாக நிறையா ஸ்ட்ரக்சர்ஸ், பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது. நல்லா இருக்குது அது எல்லாமே பார்க்குறக்கு. இந்த சைடு பாருங்கள், ஒரு பெரிய மலை தெரியுது பாருங்கள், இந்த அல்லலம் பேலஸ் பக்கத்துலேயே.
இந்த அல்லாலம் பேலஸ் பக்கத்துல இருக்கிற எல்லாமே வந்து மஸ்கட்டோட சிட்டி சென்டருங்க. இங்க இருக்க 2-3 பிளேஸ் இருக்கு. ஒரு 2.3 கிலோமீட்டர்ஸ்ல இன்னும் 2 பிளேஸ் இருக்கு. அது முக்கியமான சிட்டி சென்டர் சேர்ந்து இது எல்லாமே. இது எல்லாமே சீ சைட் ஃபேசிங் ஏரியா. இந்த இது மஸ்கட்ல இருக்கிற சீ சைட் ஃபேசிங் ஏரியா இது எல்லாமே. அப்புறம் மஸ்கட் உண்மையிலே நல்லா மெயின்டைன் பண்றாங்க. செம கிளீனா மெயின்டைன் பண்றாங்க பிளேஸ். கேபிட்டல் சிட்டி கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும். ஆனா உண்மையிலே நான் நினைக்கல மஸ்கட் எவ்வளவு கிளீனா இருக்கும் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே செம கிளீனா இருக்கு. கண்ட்ரி சூப்பரா இருக்குங்க உண்மையிலே. கல்ஃப்ல இது ஒரு டிஃப்ரெண்டான கண்ட்ரி உண்மையிலே. இதாங்க நான் மஸ்கட்ல வந்திருக்க 2வது பிளேஸ். இந்த இடம் பேர் வந்து முட்ரா கார்னிஷ். இது வந்து முத்ரா கார்னிஷ்னு சொல்றாங்க, மட்ரான்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு 3.2 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெச்சுங்க. அந்த கோஸ்ட் லைன்லயே அப்படியே போகுது. ஒரு வாக்வே மாதிரி கட்டியிருக்காங்க. கார்னிச்சுங்கிறாங்க இவங்க அதை. அப்படியே இந்த கார்னிச்சுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்ஸ் இருக்கு. அதான் அந்த சைடு போனீங்கன்னா முட்ரா சவுக்கு. இப்போ அதுக்கு அங்கே அடுத்து அங்கே தான் போக போகிறேன். நிறைய பஜார்ஸ்லாம் இருக்கீங்க. நிறையா அந்த ட்ரெடிஷ்னல் ஒமானி ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே செல் பண்ணுவாங்க. அந்த சவுக்குள்ள போய் பார்த்தா தெரியும். இங்கே நிறுத்தி வச்சிருக்கிற ஒரு பெரிய ஷிப் பார்த்தீங்கன்னா இது இந்த ஓமன் நேவியோடது போல இருக்கு. ஃபிளாக் போட்டிருக்காங்க. ஃபிளாக் அப்புறம் இந்த சிம்பிள்லாம் போட்டிருக்காங்க. ஓமன் நேவியோட சேர்ந்தது போல இது. இதுதாங்க முட்ரா சவுக்குன்ற ஒரு மார்க்கெட் பிளேஸ். இங்கே தான் வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ஓமன் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ராங்கன்சின்ஸ் ரெசின், இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஜுவல்லரிஸு, டேகர்ஸு, இவங்க வேர் பண்ணுற டெக்ஸ்டைல்ஸு, ஸ்பைசஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது. இது ஒரு பெரிய மார்க்கெட் தான் போல. இந்த மார்க்கெட்குள்ள இருக்கிற ஒரு ஃப்ரான்கின்சென்ஸ் ரெசின் ஸ்டோர் காட்டுறேன் பாருங்க. இந்த ஸ்டோருக்குள்ள நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரெசின் வச்சிருக்காங்க. இவங்க கலர் கலராக வச்சிருக்காங்க. கிரீன் கலரு, ஆரஞ்சு கலர், ஒயிட் கலர், இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. ஒரு ஒரு வெரைட்டிக்கு ஒரு ஒரு ரேட்டு. அப்புறம் இந்த ரெசினுமே கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஓமனில் இருக்கிற ஒரு போஸ்வேலியா அப்படின்ற ட்ரீலேருந்து வரக்கூடிய ஒரு ரெசின் தான் இது போல. அதுலேருந்து தான் இவங்க தயாரிக்கிறாங்க. இது வந்து நிறைய பேர் வாசனை திரவியமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பர்ஃப்யூமுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க போல. நிறையா சோப்லையும் இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மார்க்கெட்டில் இருக்கிறவங்க. இது இவங்க அரபிக் பீப்புள் வேர் பண்ணக்கூடிய கிளாத்திங்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ்க்கான ஒரு ஸ்டோருங்க. இங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கிளாத்திங்ஸ் வச்சுருக்காங்க. ஜுவல்லரிஸு அதெல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் அவங்க தொழுகருக்கு யூஸ் பண்ணுற ஒரு கிளாத் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் இங்கே செல் பண்ணுறாங்க. நான் இந்த முட்ரா சவுக் மார்க்கெட் ஃபுல்லாக காட்டணும்னு டைம் பத்தாது. அதனால நான் சின்னதாக ஒரு வாக்கிங் டூர் மாதிரி காட்டுறேன் பாருங்க, இந்த முட்ரா சவுக்கில் இருக்கிற ஸ்டோர்ஸோட. அந்த மாஸ்கோட என்ட்ரன்ஸ் ஏரியாலே ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் ஒரு கார்டன் ஏரியா இருக்கு. கார்டன் ஏரியா வந்தீங்கன்னா அப்படியே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு, மாஸ்கோட என்ட்ரன்ஸு. அப்புறம் இங்கே விசிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 8 to 11 ஃபார் விசிட்டர்ஸு. அதாவது இங்கே விசிட்டிங் வரவங்களுக்கு 8 to 11. இந்த சுல்தான் கபூஸ் கிராண்ட் மாஸ்க் தாங்க ஓமனில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மாஸ்க். இங்கே வந்து 20,000 பேர் கிட்ட வர்ஷிப் பண்ண முடியுமா அட் அ டைமில். அப்புறம் அங்கே பில்லர் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுது இல்லைங்க, அது பேர் வந்து மினாரெட்டுங்கிறாங்க இவங்க. இந்த மாஸ்க்ல மொத்தம் 5 மினாரெட் இருக்கான். அந்த 5 மினாரெட் வந்து 5 பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி இவங்க இஸ்லாமிசத்தை குறிக்குது போல அது. அப்புறம் எனக்கு பர்சனலாக இவங்க இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற லைட்டிங்கான அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த வாலில் இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது உண்மையிலே. இந்த மெயின் ப்ரேயர் ஹாலில் இவங்க வச்சிருக்கிற இந்த சாண்டலியர்ஸ், அப்புறம் யூஸ் பண்ணியிருக்கிற டைல்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ஸ்டன்னிங்காக இருக்குங்க. அப்புறம் அங்கே அந்த உடன் இதெல்லாம் பாருங்க, சீலிங், அது எல்லாமே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இப்போ நான் இந்த மாஸ்க்ல இருக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு ப்ரேயர் ஹால் தான் காட்டுறேன். இந்த ப்ரேயர் ஹால்லையும் இவங்க பண்ணியிருக்கிற அந்த டைல்ஸ் ஒர்க்கு, இந்த சாண்டலியர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது, அப்புறம் இந்த உடன் சீலிங் எல்லாமே பார்க்கறதுக்கு பயங்கர ஸ்டன்னிங்காக இருக்குங்க. அப்புறம் இந்த மாஸ்க் பற்றின இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, இந்த சுல்தான் கபூஸ்ன்றவர் அவரோட 30வது வருஷம் ஆட்சியை வந்து கொண்டாடுற விதமாக இந்த மாஸ்க்கை வந்து மக்களுக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காரு. இந்த மாஸ்க் கட்டி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 6 வருஷம் ஆயிருக்கு போல. இப்போ நான் காட்டுற ஒரு சாண்டலியர் பார்த்தீங்களா, இது வந்து இவங்க ஸ்வரோவ்ஸ்கி கிறிஸ்டல் சாண்டலியர் அப்படிங்கிறாங்க. அது வந்து 14 மீட்டர் டாலாமா. அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ அதான் பிகெஸ்ட் இந்த வேர்ல்டு போல். அந்த சாண்டலியர் தான் பிகெஸ்ட் இந்த வேர்ல்டு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ அது கிடையாது. அப்புறம் இங்கே தெரியிற டிசைன் ஸ்ட்ரக்சரை வந்து இவங்க மிஹ்ராப் அப்படிங்கிறாங்க. இது வந்து இந்த மெக்காவை ஃபேஸ் பண்ணி இருக்கிற ஒரு இடம்.
இவங்க ப்ரே பண்ணும்போது அந்த மெக்காவை ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி தான் ப்ரே பண்ணுவாங்க. ஸோ அதை குறிக்கிற விதமா இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்க்கறக்கு இந்த 3D டிசைன்லாம் பண்ண மாதிரி இருக்குங்க இந்த ஸ்ட்ரக்சர்ஸ். இவங்க இஸ்லாமிக் பீப்புள் ப்ரே பண்றதுக்கு முன்னாடி ஊதுன்னு ஒன்று பண்ணுவாங்க. இந்த இடம் வந்து ஊது பண்றதுக்கான ஒரு இடம். பார்த்தீங்கன்னா தெரியும், டேப் கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அவங்க தான் க்ளீன் பண்றதுக்கு, ப்ரே பண்றதுக்கு முன்னாடி அவங்கள சுத்தப்படுத்திக்கிறதுக்கான ஒரு இடம் இது. ஸோ அதை இவங்க டேர்ம் பண்ணியிருக்காங்க ஊது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க அதை. சுல்தான் கபூஸ் மியூசியம் பார்த்து முடிச்சுட்டு நான் அடுத்து இத்தி வியூ பாயிண்ட்னு ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குங்க. அங்கே தான் போயிட்டு இருக்கேன். அந்த வியூ பாயிண்ட்ல இருந்து நம்ம ஃபுல் மஸ்கட்டோட சிட்டி அப்படியே பார்க்கலாம். சன்செட்டுக்கு நல்லா இருக்கும் அது வந்தா. பட் சன்செட்டுக்கு எனக்கு டைம் இல்லை இன்னைக்கு. இத்தி வியூ பாயிண்ட் போற வழியில இந்த மாதிரி பாறைகள் நிறைந்த மலைகள் தாங்க இருக்கு ஃபுல்லா. இந்த வியூ பாயிண்ட் போற வழியில ஒரு வீடுகள் கூட பார்க்க முடியல இந்த இடத்துல. இந்த பிளேஸ் ரீச் ஆயிருக்கு. நான் ருவின்ற ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு, அது வரைக்கும் வந்தேன். அப்புறம் அங்கிருந்து ஒரு டாக்ஸி எடுத்தேன். டாக்ஸி எடுத்துட்டு ஈத்தி வியூ பாயிண்ட் கிட்ட நிறுத்த சொன்னேன். ஆனா நான் வந்து டாக்ஸிக்காரர் வந்து கொஞ்சம் தள்ளி நிறுத்த சொன்னேன். கொஞ்சம் நேரம் வாக் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் அந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்லி நான் டாக்ஸிக்காரர்கிட்ட சொல்லிட்டேன், கொஞ்சம் தூரம் முன்னாடி நிறுத்திடுங்க நான் போய்க்கிறேன் அப்படின்னு. இப்போ இந்த பிளேஸ்ல ஆள் நடமாட்டமே பெருசா இல்ல. நான் அந்த வியூ பாயிண்ட்டை காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. மேல இருந்து பார்த்தா அப்படியே அந்த சிட்டி நான் அப்படியே ஃபுல்லா தெரியுது. இந்த வியூ பாயிண்ட் காமிச்சிட்டு அப்படியே இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து நான் ஒரு 360 டிகிரி ரொட்டேட் பண்ணி காட்டுறேன், சுத்தி எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்க. இத்தி வியூ பாயிண்ட்ல இருந்து என் ரூம் போற வழியில குரும் பீச்னு ஒன்று இருக்கு, அதை சரி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். இந்த பீச் இவங்க கோல்டன் சாண்ட் பீச் அப்படிங்கிறாங்க.